ஹே வாரியர்ஸ், மாசம் மாசம் ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு காசு குடுக்கறதுக்கு பதிலா, ஜிஎஸ்டிலே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. குவார்ட்டர்லி ஃபைலிங். அத யூஸ் பண்ணி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணா போதும். உங்க அமௌண்ட்ட நீங்க தாராளமா சேவ் பண்ணலாம். இப்படி நெனச்சு தான் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணாரு. நானும் ரீசனபிள் பிரைஸ் தான் சொன்னேன். பட் அதுக்கப்புறமா அவரு ரெஸ்பான்ஸே பண்ணல. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன் அப்படின்னா, இந்த குவார்ட்டர்லி ஸ்கீம பத்தி சரியான புரிதல் நமக்கிடையே இல்ல. அதுதான் இதுக்கான மேஜர் காரணமா இருக்கும். ஸோ குவார்ட்டர்லி ஃபைலிங்கே சூஸ் பண்ணிக்கலாமா? இல்ல மந்த்லி ஃபைலிங்கே கன்டின்யூ பண்ணலாமா? யார் யாருக்கெல்லாம் இந்த குவார்ட்டர்லி ஃபைலிங் எலிஜிபிள்? அதுல என்னென்ன கண்டிஷன் இருக்கு? அப்படின்ட்டு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த குவார்ட்டர்லி ரிட்டர்னோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா, குவார்ட்டர்லி ரிட்டர்ன், மந்த்லி பேமெண்ட். ஸ்கீம் மட்டும் தான் குவார்ட்டர்லி. பட் ஆனா டாக்ஸ் அமௌண்ட்ட மாசம் மாசம் பே பண்ணணும். அதான் பேர்லயே இருக்கே, குவார்ட்டர்லி ரிட்டர்ன், மந்த்லி பேமெண்ட். ஸோ நெறைய பேர் என்ன நெனச்சிருக்காங்க அப்படின்னா, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம டாக்ஸ பே பண்ணா போதும்னு நெனைக்கிறாங்க. பட் இந்த ஸ்கீம் அப்படி கிடையாது. இந்த ஸ்கீம்ல எக்ஸாக்ட்டா என்ன பண்ணோம் அப்படின்னா, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஃபைலிங்ஸ வேணா பண்ணலாம். பட் டாக்ஸ நம்ம மாசம் மாசம் கண்டிப்பா கட்டியே ஆகணும். இந்த டாக்ஸ நம்ம 2 விதமா பே பண்ணலாம். ஒண்ணு, நீங்க லாஸ்ட் குவார்ட்டர்லியா ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த மாசத்துல நீங்க எவ்வளோ டாக்ஸ் அமௌண்ட் கட்டுனீங்களோ, அதுல 35% நீங்க இப்ப அட்வான்ஸா பே பண்ணணும். அண்ட் இதே நீங்க லாஸ்ட்டா மந்த்லி ஃபைலிங்ஸ் பண்ணிட்டு, புதுசா குவார்ட்டர்லிக்கு நீங்க சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அப்போ லாஸ்ட்டா நீங்க என்ன டாக்ஸ் அமௌண்ட்ட பே பண்ணீங்களோ, அதே 100% அமௌண்ட்ட இப்போ நீங்க முன்னாடியே அட்வான்ஸா பே பண்ணணும். ஸோ இதுதான் மந்த்லி பேமெண்ட். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸாக்ட்டா என்ன லையபிலிட்டி அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்ட நம்ம பே பண்ணலாம். உங்ககிட்ட சேல்ஸ் டேட்டாவும் இருக்கும், பர்ச்சேஸ் டேட்டாவும் இருக்கும். இதை நீங்க அனலைஸ் பண்ணி உங்களோட எக்ஸாக்ட் லையபிலிட்டி அமௌண்ட் என்னவோ அதையும் நீங்க அட்வான்ஸா பே பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ல இந்த 2 மாசத்துக்கான டாக்ஸ் லையபிலிட்டியை நம்ம அட்வான்ஸா முன்னாடியே பே பண்ணுவோம். ஸோ 3 மாசம் கழிச்சு இந்த 3 மாசத்துக்கான ஃபைலிங் ரிப்போர்ட்டை நம்ம அப்டேட் பண்ணி அண்ட் இதுக்கான டாக்ஸ் லையபிலிட்டியும் நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஜிஎஸ்டி ஃபைலிங்ஸை பண்ணுவோம். ஸோ இந்த குவார்ட்டர்லி ரிட்டர்ன், மந்த்லி பேமெண்ட்ல கண்டிப்பா நம்ம இந்த அமௌண்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். சில பேர் நினைக்கலாம், நான் இந்த மாதிரிலாம் பண்றது இல்ல, டைரக்டா 3 மாசம் கழிச்சு தான் நான் இந்த டாக்ஸ் லையபிலிட்டி அமௌண்ட்டை பே பண்றேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி பொறுத்தவரையிலுமே எப்பயுமே ப்ராப்ளம் உடனுக்குடனே ரிஃப்ளெக்ட் ஆகாது. கண்டிப்பா லேட்டரா தான் ஆகும். என்னோட கிளையண்ட்டுக்கு 2023-4 இஷ்யூல இப்போ அவங்களுக்கு கரண்டா நோட்டீஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ பாருங்க, பண்ற தப்பு உடனே அப்டேட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் எப்போ நோட்டிஃபை பண்றாங்களோ அப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம கண்டிப்பா பே பண்ணியே தான் ஆகணும். அண்ட் செகண்ட், இந்த குவார்ட்டர்லி ஃபைலிங்க்கு எல்லாருமே எலிஜிபிளா கேட்டா கண்டிப்பா கிடையாது. 5 கோடி டர்ன் ஓவர் கீழ இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள். இதே 5 கோடிக்கு மேல போயிடுச்சுன்னா அவங்க குவார்ட்டர்லி ரிட்டர்னுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. சில பேர் ஒரே பிளான்ல 2 ஜிஎஸ்டிஎன் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் ஒரு ஜிஎஸ்டிஎனுக்கு குவார்ட்டர்லியும் இன்னொரு ஜிஎஸ்டிஎனுக்கு மந்த்லியும் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஜிஎஸ்டிஎனுக்கு குவார்ட்டர்லி வேணுமோ, நீங்க மந்த்லி வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்னு, ஆப்போசிட் பையர் பத்தி இப்ப நம்ம யோசிக்கலாம். என்ன அப்படின்னா, நான் இந்த மாசம் உங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்றேன். ஸோ நீங்க எனக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் குடுத்துட்டீங்க. இந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்க்கான ஐடிசிய ஆஸ் அ பையரா நான் கிளைம் பண்ணணும். நீங்க செல்லரா அடுத்த மாசம் அப்டேட் பண்ணா மட்டும் தான் எனக்கு இங்க ஐடிசில ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னால கிளைம் பண்ண முடியும். ஸோ நீங்க குவார்ட்டர்லி ரிட்டர்னை செலக்ட் பண்ணிட்டு 3 மாசம் கழிச்சு அந்த சேல்ஸ் இன்வாய்ஸை நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா, 3 மாசம் கழிச்சு தான் என்னால ஐடிசியை கிளைம் பண்ண முடியும். அப்போ இங்க கேஷ் ஃப்ளோன்றது பையருக்கு கண்டிப்பா அடி வாங்கும். இதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஐஎஃப்எஃப்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்திருந்தாங்க. இன்வைஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. இது மூலியமா நம்ம இந்த B2B இன்வைஸ் எல்லாமே நம்ம போர்ட்டல்ல அப்டேட் பண்ணா ஆப்போசிட்ல இருக்க பையரால ஈஸியா ப்ராப்ளம் இல்லாம ஐடிசியை கிளைம் பண்ண முடியும். இப்போ நல்லா பாருங்க, மாசம் மாசம் அட்வான்ஸ் டாக்ஸை பே பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி பையருக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஐஎஃப்எஃப் நம்ம யூஸ் பண்ணோம். பட் இந்த ஐஎஃப்எஃப் வந்து ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. பட் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கண்டிப்பா இந்த ஐஎஃப்எஃப் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நம்ம சேலுமே எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஸ்மூத்தா ரன் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட், ஜிஎஸ்டிஆர் 1 நீங்க மந்த்லியா பண்ணி சேவ் பண்ணி டிராஃப்ட்ல வச்சிட்டீங்க. இப்போ நான் 3B மட்டும் குவார்ட்டர்லியா மாத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா மாத்த முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க சேவ் பண்ண அந்த ஃபார்மை ஃபுல்லாவே டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க குவார்ட்டர்லியை ஸ்விட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க ஃபைலிங்ஸை நீங்க பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ண அப்ளிகேஷனோட உங்களால குவார்ட்டர்லிக்கு சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் டே நீங்க மந்த்லில இருந்து குவார்ட்டர்லி வரீங்க அப்படின்னா உங்க லாஸ்ட் மந்த்துக்கான ஃபைலிங்ஸை நீங்க கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணியே இருக்கணும். ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் 3B ரெண்டுத்தையுமே நீங்க கண்டிப்பா ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால குவார்ட்டர்லிக்கு சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும். இல்ல ஏதாவது ஒன்னு பெண்டிங் இருந்து நீங்க ட்ரை பண்ணாலும் அங்க உங்களுக்கு எரர் தான் ஷோ ஆகும். அண்ட் இந்த ஸ்கீமை சிஸ்டமே சஜஸ்ட் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணும். உங்களோட இன்டர்னலை பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிளா இருந்துச்சுன்னா இந்த குவார்ட்டர்லி ஸ்கீமை சிஸ்டமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அப்போ நீங்க குவார்ட்டர்லியா மந்த்லியா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறது மந்த்லி ஃபைலிங் தான். ஏன்னா இது ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டியோட கேஷ் ஃப்ளோவையும் அஃபெக்ட் பண்ணாது. மாசம் மாசம் அதுக்கான லயபிலிட்டியை நம்ம ஈஸியா பே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஃபீஸ் ஒன்று தான். அண்ட் எனக்கு கம்ஃபர்டபுளான ஃபார்மேட்டில் நான் பண்ணுறேன். அண்ட் கிளைண்ட்டுக்கு குவார்ட்டர்லி தான் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு இதை வச்சு டிசைட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபைலிங்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.